தளபதி விஜய் ரசிகர்களுக்கும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இதனால கூட்டணியை பற்றி வாயை திறக்காமல் இருந்த தமிழக வெற்றி கழகம் நிர்வாகி, அதாவது ஆதவர்ஜன், புசி ஆனந்த் அவர்கள், நிர்மல் அவர்கள், இவங்க யாருமே கூட்டணியை பற்றி வாயை திறக்காமல் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ அஃபிஷியலாக கூட்டணியை பற்றி ஒரு கன்ஃபர்மேஷனான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன விஷயத்தில் தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த அளவுக்கு அது நல்லதாக அமையும், எந்த அளவுக்கு கெத்ததாக அமையும் அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை பேச போகிறோம். சில பேருக்கு இந்த ஒரு விஷயம் சந்தோஷமா இருந்தாலும் இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இதுக்கு பெரிய பின் விளைவுகள் தளபதிக்கு இருக்குது. டீட்டெயிலாக பேசலாம். அதாவது தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது ஆட்சி பிடித்திட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. முக்கியமாக திமுக 2026க்கு அப்புறமா ஆட்சி செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் தளபதி ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஒருவேளை 2026 தளபதி விஜய் அவர்கள் யாரு கூடயும் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டால் மெஜாரிட்டியான வாக்குகளும் தளபதிக்கு கிடைச்சாலுமே மிஞ்சி போனால் ஒரு 20லிருந்து 25% ஆஃப் வாக்குகள் தளபதி எந்த கட்சியும் கூட்டணி இல்லாமல் இருந்தால் கிடைக்கும். அப்படி கிடைப்பதன் மூலம் எதிர்க்கட்சியா வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே திமுக மீண்டுமே ஆட்சிக்கு வரும். அப்படி திமுக மீண்டுமே ஆட்சிக்கு வரும்போது அடுத்த 5 வருடம் தமிழக அரசியலில் தளபதி விஜய் அவர்கள் சர்வே பண்ணுவது, முக்கியமாக திமுக கூட சர்வே பண்ணுவது என்பது சாத்தியமே இல்லாத விஷயம். திமுக என்ன பண்ணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நிர்மல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிர்மல் அவர்கள் இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டில் தமிழக வெற்றி கழகம் யாரோட கூட்டணி அப்படிங்கிற கேள்வியை ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டுருக்காங்க. அதுக்கு அவங்க சொன்ன விஷயம் நாங்கள் கூட்டணியை பற்றி நான் பேசக்கூடாது, தலைவர் தான் முடிவெடுப்பாங்க. ஸோ அவர் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் கூட்டணி. ஸோ நாங்கள் ஆல்ரெடி எங்களோட அரசியல் எதிரியாரு, கொள்கை எதிரியாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டோம். ஆனாலுமே நிறைய தகவல்கள், நிறைய வதந்திகள் சோஷியல் மீடியாவில் பேசிக்கொண்டு வருகிறார்கள். முக்கியமாக பிஜேபியோட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. 100% பிஜேபியோட தமிழக வெற்றி கழகம் கூட்டணியே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நிர்மல் அவர்கள் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் சொன்ன விஷயத்தில் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் சில இன்னும் சுவாரஸ்யமான தகவல் கிடைச்சிருக்கு. நிர்மலோட பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிகிறது. நிர்மல் அவர்கள் பிஜேபியோட ஐடி விங்காக தான் ஃபர்ஸ்ட் செயல்பட்டு கொண்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அதிமுகவோட ஐடி விங்காக செயல்பட்டு கொண்டு, அதிமுக ஐடி விங்கோட ஹெட்டாக செயல்பட்டு கொண்டு இருந்தாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இருக்காங்க. ஸோ இவங்க சொன்னது நாங்கள் பிஜேபியோட கூட்டணி கிடையவே கிடையாது, 100% உறுதியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அதிமுக பிஜேபி கூட்டணி தெளிவாக பார்த்தா தெரியும். ஸோ அதிமுக கட்சியில் அதிமுக கூட்டணி தனியாக இருக்குது, பிஜேபி என்டிஏ கூட்டணி தனியாக இருக்குது. ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா, பாமக இவங்க எல்லாமே பிஜேபி கூட்டணியிலும், அதிமுக தேமுதிக அந்த மாதிரி கட்சிகளோட கூட்டணியில் இருக்கு. இந்த ரெண்டு கட்சிகளும் இப்போதைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்காக கூட்டணியில் இருக்காங்க. ஸோ ஒருபோதும் நிர்மலா அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை சொல்லவே இல்லை. நாங்கள் அதிமுகவும் பிஜேபி கூட கூட்டணியை வைக்க மாட்டோம், ஏன்னா இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி வைத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நிர்மலா அவர்கள் சொல்லவே இல்லை. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 இப்போ அதிமுக கூட கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தையும் போய்கொண்டு இருக்கு அப்படிங்கிற சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதாவது புசி ஆனந்த் அவர்கள், அதுக்கப்புறமா ஆதவர்ஜன், இவங்க 2 பேருமே தளபதி விஜய் கிட்ட இதை பற்றி பேசியிருக்காங்களாம். அதிமுக புசி ஆனந்த் அவர்கள் ஓவரா கேட்டிருக்காங்க, நம்ம 2 வருஷம் ஆட்சியை கேட்கலாம், அது மட்டும் இல்லாமல் பாதிக்கு பாதி தொகுதியை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அதிமுக கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தளபதி கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆதவர்ஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இல்லை நம்ம பாதிக்கு பாதி கேட்க முடியாது, ஒரு கணிசமான ஒரு 60லிருந்து 70 தொகுதிகள் கேட்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை ஆதவர்ஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜான் ஆரோக்கியசாமி, அதாவது தளபதி விஜய் கூட கடந்த 4 வருஷமா அரசியல் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி கொடுத்தவர் ஜான் ஆரோக்கியசாமி. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுக்கு வாக்கு சதவீதம் தமிழகத்தில் அதிகமாகவே இருக்கு, அதனால தளபதி விஜய் அவர்கள் தலைமையில் கூட்டணி வைத்தால் அது ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தளபதி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் தான் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஸோ தளபதி விஜய் அவர்கள் தலைமையிலான கூட்டணி உருவாக்குவதற்கான டைம் இப்போ ரொம்பவே தள்ளி போய்விட்டது அப்படின்னு சொல்ல வேண்டும். இப்போ எல்லா கட்சிகளும் தங்களோட கட்சிகளோட கூட்டணியில் இணைந்திருக்கு. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் இந்த 2 விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோட, அதாவது பிஜேபியோட கூட்டணியே இல்லாமல் அதிமுகவோட கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்புகள்
கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஆனால் இதை வந்து சாத்தியப்படுத்துவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு பெரிய கேள்வி தான். ஏன்னா வந்து தளபதி விஜய் அவர்கள் அப்படி அதிமுகவோட கூட்டணியில் சேரும்போது வந்து ஒரு பெரிய வெற்றி வந்து கிடைக்கும், எதிர்க்கட்சியாக அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இந்த அரசியல் பயணம் ரொம்ப லாங்கான அரசியல் பயணம் தளபதி விஜய்க்கு. அந்த லாங்கான அரசியல் பயணத்துக்கு இங்கே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வந்து தளபதி விஜயோட செயல் வந்து மாறிடும். ஒருவேளை இந்த ஒரு கூட்டணி அமையாமல், அதிமுகவோடையும் கூட்டணி அமையாமல் தளபதி விஜய் அவர்கள் தனித்து போட்டிட்டால் என்ன நடக்கும்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு கணிசமான வாக்குகள் வந்து பெறுவாங்க. 20% வாக்குகள் வந்து பெறுவாங்க. இதனால் வந்து மூன்றாவது பெரிய கட்சியாக வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து வரும். இந்த ரெண்டுமே இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் தலைமையிலான கூட்டணி, அதாவது ஒருவேளை விடுதலை சிறுத்தை கட்சி வந்து திமுகலேருந்து பிரிந்து, ஒருவேளை வந்து பாமக வந்து டிஎம்கே கூட வந்து கூட்டணிக்கு வந்து போய்விட்டது. அதனால் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து பாமக கூட்டணியில் இருக்க கட்சி கூட நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சி வந்து கூட்டணியிலிருந்து பிரிந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைத்தால் தளபதி விஜய் அவர்கள் தலைமையிலான கூட்டணி வந்து அமையும். ஆனால் அதுவுமே வந்து வெற்றி கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து 234 தொகுதிகளையும் வந்து வேட்பாளர் நிற்க வைப்பது என்பது சாத்தியமே இல்லாத விஷயம். அதுவும் வந்து முதல் தேர்தலில் அந்த 234 தொகுதியிலும் இருக்கும் வேட்பாளர்கள் பலமான வேட்பாளர்களாக இருப்பார்கள். அதுக்கான காசு செலவு பண்ணுற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து இருக்குமா, காசு இருக்குமா அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கேள்வியான விஷயம். இதனால் வந்து தனித்து முக்கியமாக தளபதி விஜய் அவர்கள் தலைமையில் கூட்டணி அமையும் போது வந்து அது வந்து ஒரு பெரிய கூட்டணியாக தான் இருக்கணும். எப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம், தேமுதிக, விடுதலை சிறுத்தை கட்சி, அதுக்கப்புறமா காங்கிரஸ், இந்த மாதிரி வந்து ஒரு 5-6 கட்சிகள் வந்து கூட்டணியில் அமைந்தால் கண்டிப்பாக வந்து 2026 ஒரு பெரிய போராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 3 முனை போர்கள் வந்து இருக்கும். அதாவது எப்பயுமே வந்து இந்த கட்சி ஜெயிக்குமா, அந்த கட்சி ஜெயிக்குமா அப்படின்னு தான் வந்து நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருப்போம். ஆனால் வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு ரிசல்ட் அப்போ வந்து இந்த கட்சி ஜெயிக்குமா, இந்த கட்சி ஜெயிக்குமா, இல்லை இந்த கட்சி ஜெயிக்குமா, 3 கட்சிகள் வந்து போட்டியாக வந்து வரும். ஆனால் இது எல்லாமே வந்து தளபதி விஜய் அவர்கள் கூட்டணி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, தளபதி எடுக்கும் முடிவுகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து கூட்டணி அமையுமா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ ஒரு விஷயத்தை வந்து நிர்மல் அவர்கள் ரொம்ப தெளிவுபடுத்தி விட்டாங்க. பிஜேபியோட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி கிடையாது. தெளிவாக கேட்டுக்கோங்க. அவங்க சொன்ன விஷயம் வந்து பிஜேபியோட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி கிடையாது. மைட் பி அதிமுகவோட கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி தான் இருக்குது. ஸோ அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தாலும் பிஜேபியோட கூட்டணி சேர்கிற மாதிரின்னு கேட்டால் கிடையாது. அதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இது வந்து என்டிஏ கூட்டணி, இது வந்து அதிமுக வந்து தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி. இந்த 2 கட்சியும் கூட்டணி சேர்ந்ததுக்கான ஒரே காரணம் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்க மட்டுமே. இல்லை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கும் கிடையாது. சரி, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் அதிமுக பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து தான் கரெக்டாக இருக்கும். அவங்க கூட கூட்டணி சேர்ந்து ஒரு 40-50 தொகுதி வின் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஒரு எதிர்கட்சியாக போய் தளபதி சட்டசபைக்குள்ளே போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் தான் முதல்வர் வேட்பாளராக இருக்கணும். 234 தொகுதியிலையும் வந்து நம்ம பசங்க தான் போட்டியிடணும், நம்ம தலைமையில் தான் கூட்டணி இருக்கணும். தோத்தாலும் ஜெயித்தாலும் தளபதியோட கொள்கை வந்து எப்பயுமே கொள்கையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாத்துக்கும் நன்றி. ஒரு தெளிவான அரசியல் வந்து புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன்.